நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் மீண்டும் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் இணைகிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், சொல்லுங்க சார். இது பதவியை பிரமாணம்லாம் எடுத்துட்டாரு. அதுல ஒரு மிகவும் நல்ல விஷயம் என்னை பொறுத்த மட்டும் வந்தே மாதரத்தை பாடி தொடங்கினாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். ஏன்னா நமக்கு தெரியும், இவங்க ஜெய்ஹிந்த் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனப்போக்குள்ள ஒரு கழகம் ஓடிட்டு இருந்தது. அதுக்கு எதிராக இப்படி வந்திருக்கிறது அது ஒரு சின்ன மகிழ்ச்சி. மேலும் இந்த எலக்ட்ரிசிட்டி பத்தி பில் பத்தி ஏதோ ஒரு ஆர்டர் போட்டு அதுக்கு கிளாரிபிகேஷன் வந்து அதை பத்தி நீங்க ஒரு நிமிஷம் பேசுங்க சார். அதுக்கப்புறம் முக்கியமான டாபிக் என்னன்னா, அரசியலுக்கும் சினிமாவுக்கும் உள்ள ஒரு பந்தம். இது சம்பந்தமா, சமபந்தமா, செமபந்தமா, என்ன இதனால என்ன விளைவுகள் இருக்க போறது? ஏன்னா ரெண்டு பேருமே அரசியல் தலைவர்கள், அதாவது எதிர்கட்சி தலைவர், தாவேகா தலைவர், ரெண்டு பேரும் அரசியலுக்கு வந்து சினிமா உலகத்துல தான் வந்திருக்காங்க. அதை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளாரிபிகேஷன் பத்தி சொல்லுங்க சார். என்ன கிளாரிபிகேஷன்? எலக்ட்ரிசிட்டி பில் பத்தி. எலக்ட்ரிசிட்டி பில். நமஸ்காரம். அதாவது இன்னைக்கு வெற்றிகரமாக விஜய் அவர்கள் வந்து முதல்வராக பதவி ஏற்றுக்கொண்டு விட்டார். முதல்ல அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள். ஏன்னா பல சவால்களுக்கு இடையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மெஜாரிட்டியை ரீச் பண்ணி ஒரு வழியா, அதாவது என்ன ஆகும், கவர்னர் ஆட்சி வந்துருமா அப்படிங்கிற ஒரு ஒரு டென்ஷன் ஒரு இதுலயே இருந்தது. அவருக்கு டென்ஷன் இருக்கிறதோட மக்களுக்கு அதிகமா டென்ஷனா இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஆட்சி அமைத்திருக்கிறார். அந்த வகையில் வந்து நல்லாட்சி புரிய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 ஃபைல்ல கைது போட்டிருக்காரு. முதல்து வந்து எலக்ட்ரிசிட்டி 500 யூனிட் வரைக்கும் கன்சியூம் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு. அதுல வந்து கொஞ்சம் தேர் வாஸ் சம் கன்ஃபியூஷன் அபவுட் இட். ஏன்னு கேட்டா 500க்கு மேல இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆல்ரெடி வந்து 100 யூனிட்ஸ் ஃப்ரீ, அதாவது எல்லாருக்குமே 100 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது இருந்தது. அப்போ அது வெதர் தட் ஹஸ் பீன் விட்ரான், அதை வந்து எடுத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் அந்த சோசியல் மீடியால. அதை எடுத்துட்டு இதை கொடுக்கறது என்ன பெரிய விஷயமாங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்தது, குழப்பம் இருந்தது. இன்னைக்கு 4 மணி வாக்குல வந்து டான்ஜெட்கோ, அதாவது டிஎன்இபில இருந்து சேர்மனே வந்து அதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாரு. அந்த எக்ஸிஸ்டிங் 100 யூனிட்ஸ் ஃப்ரீ, அதாவது ஓவர் அண்ட் அபவ் 500 யூனிட் கன்சியூம் பண்ணா அவங்களுக்கு அந்த 100 யூனிட்ஸ் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த 100 யூனிட்ஸ் ஃப்ரீ ஏற்கனவே இருந்த அரசியல் எப்படி இருந்ததோ தட் வில் கண்டினியூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இன் தட் கேஸ் வந்து இது வரைக்கும் 100 யூனிட்ஸ், அதாவது 500 யூனிட்ஸுக்கு மேல இருந்தால் அந்த 100 யூனிட்ஸ் ஃப்ரீ முன்னால இருந்த மாதிரியே, 500 யூனிட்ஸுக்கு கீழே இருந்தால் 100 யூனிட்டுக்கு பதில 200 யூனிட் ஃப்ரீன்னு இருக்கிறது வந்து ஒரு கூடுதல் சலுகை என்ற வகையில் அடித்தட்டு மக்களால், அதாவது பாமர மக்கள், லோயர் மிடில் கிளாஸ்ல வந்து வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி விஷயம். இன்னும் 2 கைது போட்டிருக்காரு. இந்த பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் ஒரு அதிரடி படை அப்படின்னு ஒண்ணு புதுசா உருவாக்குறோம்னு. அது இந்த பெண்களின் பாதுகாப்புக்காக. ஏன்னா திமுக அரசு ஒரு மிகப்பெரிய தோல்வியை அதாவது எதிர்பாராத தோல்வியை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தோல்வியை சந்தித்தது. இது அவர்கள் எதிர்பாராத தோல்வியை. அது வந்ததுக்கு காரணமே இந்த பெண்களின் பாதுகாப்பு விஷயம்தான். ஸோ அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் வெல்கம். அது எப்படி செயல்படுது நடைமுறையிலங்கிறது போகதான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேர் இனஃப் டு அவருக்கு ஒரு 6 மாதமாவது 3 to 6 மாதம் டைம் கொடுத்து பார்க்கணும் நடைமுறை செயல்முறை எப்படி இருக்குன்னு. 3வது, இந்த போதைப் பொருளுக்கு எதிராக அங்க 37 காவல் நிலையங்கள், சில இதெல்லாம் பிரிவுகள்லாம் ஏற்படுத்துவோம் காவல்துறையை. ஆக்சுவலா பார்த்தா தமிழ்நாடு காவல்துறையில போதை பிரிவுன்னு ஒண்ணு, போதை தடுப்பு பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. அது இருந்தும் தான் போன தடவை அரசியல் இவ்வளவு தூரம் செயல்பட்டது. சோ ஒரு புதிய பிரிவு அப்படிங்கிறது அவர் சொல்றது வரவேற்க வேண்டியது. அதை விட முக்கியமானது வந்து பிரிவுங்கிறத விட அந்த பிரிவு எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்க எத்தனை ஸ்டேஷன் வச்சாலும் அத்தனை காவல் நிலையங்களும் அதை எப்படி எதிர்கொள்ள போயிடுன. போதை வந்து கஞ்சா பொருட்கள் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து பரவலாக இருக்கிறது. அதை எப்படி தடுக்க போறாங்க?
அதே சமயத்துல அவர் தடுக்க மாட்டாருன்னு இப்ப சொல்றது ஐ திங்க் அன்பேரா இருக்கும். அப்படிங்கிற வகையில இது 3 தான் அவர் இன்னைக்கு முதல்ல கைது போட்டிருக்காரு. அதாவது ஒரு வித்தியாசமா வந்து இந்த பதவியேற்ற மேடையிலேயே போட்டிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி வந்தே மாதரம் முதல் முறையாக, ஏன்னா திமுக அரசு இருக்கும்போது வந்தே மாதரம் பாடவே மாட்டாங்க. அதுவும் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடிட்டு அதுக்கப்புறம் தான் தேசிய கீதம்னு சொல்லி பிடிவாதம் முடிப்பாங்க. ஆனால் இவர் வந்து முறையாக வந்தே மாதரம், அடுத்தது தேசிய கீதம், அப்புறம் வந்து அதுவும் வந்தே மாதரம் முழு பாடலுடன், 3வது தமிழ் தாய் வாழ்த்து. அந்த வகையில் ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய மரபு வந்து தமிழ்நாடும் முதல் முறையாக ரொம்ப வருஷங்கள் கழிச்சு, இந்த நடுவுல திமுக அரசு 5 வருஷங்கள் கழிச்சு இந்த தடவை வந்து கடைபிடிக்கிறது வரவேற்கக்கூடியது. அதாவது அவர் வந்து நிறைய பேசும்போது தேசியம் எனக்கு ஒரு கண், அதாவது தமிழ் தேசியம் ஒரு கண் அப்படின்லாம் வந்து அதெல்லாம் வழக்கமான அவசரங்கள் இருந்தா கூட இந்த வந்தே மாதரம் உட்பட எல்லாத்தையும் தமிழ் தாயும் வாழ்த்தையும் விடாமல் தேசிய கீதத்தையும் முறையான இதுல வந்து அந்த வரிசைப்படி அதை ஒலிக்க விட்டிருக்கிறார் என்பது பொதுவான மக்களுக்கு, தேசியத்தின் மீது பற்று வைத்திருக்கும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மிக்க நன்றி சார். இப்போ அடுத்தபடியா இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. திமுக, அதாவது எதிர்கட்சி, அதன் தலைவராக உதயநிதியை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இது பாத்தீங்கன்னா உதயநிதியும் சரி, உதயும் சரி, விஜயும் சரி, 2 பேருமே வந்து சினிமா உலகத்துல இருந்தா வந்திருக்காங்க. ஓகே, சொல்லலாம் இவர் வந்து ஏற்கனவே அப்பா தாத்தா எல்லாம் இருந்தா, அதெல்லாம் சரி. பட் சினிமா உலகத்துல இவங்க 2 பேருக்கும் நாட் ஆல்வேஸ் ஆன் த சேம் பேஜ். நிறைய கசமுசா நடந்திருக்கு. இப்போ வந்து இதுல இப்ப விஜய்க்கு சில மன வருத்தங்கள் இருக்கலாம். ரெட் ஜாயிண்ட் என்ன நடந்தது அப்படின்னு. சார், நிறைய மக்களுக்கு இந்த ரெட் ஜாயிண்ட்னுடைய பிணைப்பை பத்தி அவ்வளவா விஷயம் தெரியாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நான் இன்னொன்னு கேள்விப்பட்டது என்னன்னா, இங்க புதுசா ஒரு சினிமா எடுத்தீங்கன்னா அது ரெட் ஜாயிண்ட் மூலமா தான் நீங்க வெளியிட முடியும். ஏன்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட ப்ரெஷர் பண்றாங்க. அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுதான் உங்களால வெளில சொல்ல முடியும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு எதிராக நீங்க வந்து ஏதாவது உண்மையை சொன்னீங்கன்னா அதை வந்து அப்படியே அமுக்கிருக்காங்க, அமுக்க செய்யவும் செய்வாங்க. ஸோ இந்த 2 பேர்ல மோதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த ரெட் ஜாயிண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது சினிமா உலகத்தை, தமிழ் சினிமா உலகத்தை அப்படிங்கறதே ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க சார். அதாவது இந்த ரெட் ஜெயிண்ட்டுக்கு முன்னால இது, அதாவது இந்த ரெட் ஜெயிண்ட் யாருது அப்படின்னு சொன்னா திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட இது. இப்போ வந்து அதோடைய ரெட் ஜெயிண்ட்டுடைய சிஇஓ இதுக்கு முன்னால வந்து உதயநிதி ஸ்டாலினா இருந்தாரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால. அவர் அரசியலுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் சமீப காலத்துல வந்து அவருடைய மகன் இன்பநிதி 21 வயசு 22 வயசு தான், அது எங்கேயோ வெளியில எல்லாம் படிச்சுட்டு இருந்தாரு. படிச்சிருக்கும் போது வித்தியாசமா பல பெண்களுடன் போஸ் எல்லாம் கொடுத்தாரு. சரி, அதெல்லாம் பர்சனல், அதை விட்டுருவோம். அவர் வந்து இப்போ வந்துட்டாரு, திரும்பி இந்தியா சென்னை வந்துட்டாரு, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. அவர் 22 வயசுல அவரை சிஇஓவா போட்டிருக்காங்க ரெட் ஜெயிண்ட்ல. பட் இந்த ரெட் ஜெயிண்ட் கம்பெனிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2021 அப்புறம் தான், அதுக்கு முன்னால ஏதோ சின்ன கம்பெனியா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல பிரம்மாண்டமா வளர்ந்துருச்சு. இந்த பிரம்மாண்டம்ங்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட 99% தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்கள் 100% சொல்லிடலாம், ஏதோ அதை மீறி 1-2 வருதுன்னு 95, 98 என்ன வேணாலும் நம்பர் சொல்லலாம். 90%க்கு மேல உள்ள எல்லா படங்களுமே அவங்க நினைச்சா, அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்க வந்து தியேட்டர்ல வெளியிட முடியும். இப்படி அதாவது ஒரு மாஃபியா தனமான ஒரு ஆதிக்கம். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட்டுடைய முதலீடு ஒரு சில கோடிகள், அவங்களுடைய வியாபாரங்கள் வந்து சில 1000 கோடிகள், பல 1000 கோடிகள். இது வந்து எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, இதுல டிஎல்எஃப் அந்த இதுல அவரு பிரியங்கா காந்தியுடைய கணவர் வதேரா, அவர் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா போட்டு ஸ்கைலைட்ஸ்னு ஒரு கம்பெனி ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு டிஎல்எஃப்ல வந்து ஏதோ 500 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வந்து டீல் போட்டு, அந்த டிஎல்எஃப்ஏ வந்து அவர் வாங்குறதுக்கு வந்து கடனும் கொடுத்து பணம், இப்படி ஒரு வித்தியாசமான அரேஞ்ச்மெண்ட் அது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால நடந்தது.
அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன கம்பெனி திடீர்னு வந்து பிரம்மாண்டமா பல ஆயிரம் கோடிகள் வந்து வியாபாரம், பல நூறு கோடிகள் லாபம் அப்படிங்கிறது வந்து இந்த 5 வருஷத்துக்குள்ள வந்தது. இந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு முன்னால இது ஏதோ புதுசா திமுகனா இது திமுக மாடல் இப்படிதான். அது ஏன் வந்து சொல்றேன்னா, அதுக்கு முன்னால அதிமுக ஆட்சிக்கு முன்னால திமுக ஆட்சி எப்பெல்லாம் இருந்ததோ அப்பெல்லாம் இதே கண்ட்ரோல் வந்து ரெட் ஜெயண்ட் இல்ல, சன் பிக்சர்ஸ், மாறன் பிரதர்ஸ் உடைய சன் பிக்சர்ஸ். ஆஃப்டர் ஆல் அவங்க திமுக தானே. அப்போ உதயநிதி வந்து இன்னும் சினிமாக்கே இன்னும் வரல, அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்த. சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் அரசியல். அதாவது உதயநிதி இன்னும் கொஞ்சம் சின்ன பையனா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல, அந்த மாதிரி சமயத்துல சன் பிக்சர்ஸ் இதே மாதிரி கண்ட்ரோல். அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு பிடிச்சாதான் நீங்க படமே வெளியிடலாம். அதுல என்ன இருக்கு கண்டென்ட் இல்லைங்கிறத தவிர, அதாவது அதே சமயத்துல யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவங்க வாங்கி ப்ரொடியூசர்னு போட்டு அந்த சன் பிக்சர்ஸ் போட்டுப்பாங்க. இப்ப அதே மாடல தான் மறுபடியும் இவங்க வந்து பண்றாங்க. இதுல சன் பிக்சர்ஸ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா, அவங்களுடைய சுமங்கலி கேபிள் விஷன் தான் அப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து பெரிய கேபிள் விஷன். உங்களுக்கு டிவில வந்து இப்போ இந்த கேபிள் பார்க்கணும் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் உடைய அந்த சுமங்கலி SCV அது இல்லாம யாருமே பார்க்க முடியாது. ஜெயலலிதா வந்த போது என்ன பண்ணாங்கன்னா, அதை மாத்தி அரசு கேபிள் டிவின்னு பின்ன எதுக்காக நம்ம வச்சிருக்கோம்னு சொல்லி அதுக்கு எல்லா பவரையும் மாத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை திமுக வந்த போது பழையபடி அந்த சுமங்கலி கேபிள் விஷன் அதிகாரம் பெற்று விட்டது. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய டாடா ஸ்கை, ஏர்டெல் இதெல்லாம் இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஆனால் அதுல வந்து எப்படி இருக்கோ அதை தாண்டி அதுலயும் வந்து இன்னைக்கு சுமங்கலி கேபிள் விஷன் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது ஒரு பக்கம். அது மாறன் பிரதர்ஸ் திமுகவுடைய ஒரு கிளை குடும்பம். ரெட் ஜெயண்ட் இல்லாமல் யாருமே படம் எடுக்க முடியாது அப்படின்றது இந்த கடந்த 5 வருடத்துல வந்து ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அதான் அது ஒரு விதமான மாஃபியா. ஒரு காலத்துல பாலிவுட் வந்து தாவூத் இப்ராஹிம் கண்ட்ரோல்ல தான் எல்லா நடிகர்களும் நடிகைகளும் பெரிய ஹீரோக்கள் ஹீரோயின்களே அவங்க தயாரிப்பாளர்களும் அவங்கள கேட்காம எந்த படமும் ரிலீஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். இப்ப யாரோ ஒருத்தர் பணம் போட்டு எடுத்து ஒரு 15 கோடியோ 10 கோடியோ 50 கோடியோ 100 கோடியோ போட்டு எடுத்தா கூட கடைசியில அது ரெட் ஜெயண்ட் மூலமா தான் நீங்க வெளியிடணும். தயாரிப்பாளருங்கிற பேர்ல அவங்க பேர் தான் வரும், கூட வந்து கோ ப்ரொடியூசருங்கிற பேர்ல தான் மத்தவங்க பேர் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோ முதலீடு லாபம் வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு போகுது. இதுதான் வந்து ரெட் ஜெயண்ட்டுடைய சரித்திரம். அதை வந்து புரிஞ்சுக்கணும்னா அதுதான். அதுக்கு யார் இப்ப சிஇஓன்னா, இப்பதான் வந்து 22 வயசு ஆகக்கூடியவரு. அவருடைய ஒர்த் இப்ப என்ன காமிக்கிறாங்கன்னா, ரெட் ஜெயண்டோட ஒர்த் பாத்தீங்கன்னா 11 கோடி. 18 வயசுல வேலைக்கு போய் 21 வயசுக்குள்ள வந்து இவ்வளவு 100 கோடிகள் ஒர்த் இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய உழைப்பாளி இன்பநிதி அப்படின்னு உலகத்திலேயே அநேகமா அது வந்து ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவர்கள், அதாவது பேர் வந்து இன்பநிதி அவ்வளவுதானே தவிர திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலிங்கிறது தான். ஒரு பீரியட்ல சன் பிக்சர்ஸ், சுமங்கலி கேபிள் விஷன், இப்போ வந்து ரெட் ஜெயண்ட். இதுதான் ரெட் ஜெயண்ட். இப்ப நீங்க வந்து உதயநிதி அவர்களும் சினிமால இருந்து வந்தாரு, விஜய் அவர்களும் சினிமால இருந்து வந்தாருன்னு சொல்றது வந்து அட்பார் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா விஜய் வந்து முதல்ல ஒரு 3-4 படம் வந்து சரியா போகல. நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் முதல் படம், அதுக்கப்புறம் ஒரு 3-4 படம் சரியா போல. ஒரு 7வது படம் 8வது படத்துல இருந்து தான் வந்து அந்த குருவி. இதுல வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ரெட் ஜெயண்ட் வந்து பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்றது 5 வருஷம் தானே தவிர, அதுக்கு முன்னாலேயே வந்து திமுக ஆட்சியில இருக்கும்போது எப்போ இதுக்கு முன்னால 2006-11 இருந்தாங்க இல்லையா, அப்பவே ரெட் ஜெயண்ட் வந்து உருவாயிடுச்சு. குருவின்னு ஒரு படம் இவரு விஜய் நடிச்சு நல்ல ஹிட் ஆச்சு. அந்த படம் ரெட் ஜெயண்ட் தான் அப்போ வந்து தயார் பண்ணாங்க. அப்போ விஜய் அரசியல் இல்லைங்கிறதுனால விஜய் ஒரு நடிகர்ன்ற முறையில அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் விஜயே வந்து ரெட் ஜெயண்ட் படத்துல ஒரு 2-3 படத்துலயே வந்து நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அப்ப அவர் அரசியலுக்கு வரல, அதனால அவங்களுக்கும் அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உதயநிதி மொத்தமே என்ன ஒரு 8-10 படம் அதுக்கும் கம்மியா தான் நடிச்சிருக்காரு. அதுவும் வந்து அதுலயும் வந்து வெற்றி கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல்னா ஒரு 2 படம் தான் சொல்லலாம். அந்த ஓகேன்னு ஒரு படம், இன்னும் ஏதோ ஒரு படம். அந்த லொல்லு சந்தானம் காமெடி, அந்த காமெடி பேர்னால வந்து அந்த படங்கள்லாம் வெற்றி பெற்றது, கமர்ஷியலான்னு சொல்லலாம், வெற்றி பெற்ற படங்கள்.
விஜய வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படங்களை வந்து மாஸ்டர், சர்க்கார், தலைவா, மெர்சல், இப்படி இன்னும் தெரி நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது சூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்து ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய், அஜித் இந்த 2 பேர் தான் வந்து ஒரு அதுக்கு ரஜினிகாந்த், கமலஹாசன் ஒரு காலத்துல, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், சிவாஜின்னு இருந்தது போக அஜித், விஜய் அப்படி வந்தது. இவங்களுக்குள்ள பெரிய ஒரு போட்டி இருந்தது. அப்போ அஜித் வந்து இது வந்து அடிமட்டத்துல வந்து அவங்க ரசிகர்கள் வந்து இவங்க படத்துல வரபோது அவங்க அடிச்சுப்பாங்க, ரசிகர் மன்றத்துக்குள்ள அடிக்கடி நடக்கும். அஜித் ரொம்ப டீசெண்டா என்ன பண்ணாரு, தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு, உங்களுக்கு பிடிச்சா குடும்பத்தோட என் படத்தை போய் பாருங்க, இந்த கலாட்டா, இந்த தியேட்டர்ல போய் கட் அவுட்டு, பால் அபிஷேகம் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா வந்து போட்டு, அவரும் வந்து எனக்கும் ஒரு பிரைவேட் லைஃப் இருக்கு, என்னையும் அதை வந்து அவர் அந்த ஃபார்முலா கார் ரேசிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அதனால வந்து எனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்றேன், நான் நடிச்சா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்களை வந்து இந்த அரசியல் இல்ல அந்த அரசியல் திசைக்கே போகாம தடுத்துட்டார். ஆனா விஜயோட ரசிகர்கள் வந்து விஜய் வந்து ஒரு கால் பின்னால அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிறதுலதான் அந்த தலைவான்னு ஒரு படம் போடும்போது அதுல டைம் டு லீடுன்னு ஒரு டேக்லைன் போட்டார் ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது. அப்போ வந்து அந்த அம்மா அதை வந்து ஜெயலலிதா வந்து அதை வந்து ஷி டுக் இட் அஃபென்சிவ், டுக் இட் ஆன் தி அஃபென்சிவ். என்னன்னா டைம் டு லீடுன்னா அப்படின்னா என்ன வீட்டுக்கு போய் சொல்றியாங்கிற மாதிரி அந்த படம் வந்து சில தடைகளை சந்தித்த போது விஜயும் அவங்க அப்பாவும் கொடநாட்டுல போய் ஜெயலலிதா கிட்ட ரொம்ப யார் மூலமாலாம் கேட்டு அந்த படத்துக்கு வந்து இருந்த தடைனா அது மறைமுகமான தடை, டைரக்டா தடை விதிக்கல தமிழ்நாடு அரசு, சம் இன்டைரக்ட் ப்ராப்ளம்ஸ் அதை வந்து போய் பேசி சரி பண்ணாங்க. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் எடப்பாடியார் வந்த அப்புறம் 2016 அப்புறம் எல்லாம் வரும்போது ஜெயலலிதாவுடைய அந்த ஆளுமை, கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த அந்த ஒரு என்ன சொல்றது அந்தந்த கட்சிக்கு உண்டான ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கப்புறம் நேச்சுரலா கொஞ்சம் டைல்யூட் ஆச்சு, போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அந்த வகையை இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு காலத்துல சொன்னாரு, ஒரு பீரியட்ல என்னுடைய குடும்பத்துல யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னாரு. உதயநிதியும் வந்து நான் எனக்கு சினிமா தான் எனக்கு பிடிக்கும், நாங்க தான் இருப்பேன்னாரு. அப்புறம் அரசியலுக்கு வந்தாரு, எம்எல்ஏ ஆக மாட்டேன்னாரு உதயநிதி, ஆனாரு. அமைச்சர் ஆக மாட்டேன், நிறைய பேர் நான் கடைக்கோடி தொண்டன்னாரு, ஆனாரு அமைச்சர். துணை முதல்வர் ஆவீங்களான்னு கேட்டதுக்கு என்னோட சீனியர் திறமையானவங்க எல்லாம் இருக்காங்க கட்சியிலன்னு சொன்னாரு. ஆனா அவர் தான் துணை முதல்வர் ஆனாரு. அந்த சீனியர் எல்லாம் என்ன ஆனாங்க, ஏன் அவங்கள ஆக்கல, எந்த வித எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. அப்போ இப்போ கிட்டத்தட்ட உதயநிதி வந்து அதுவும் இப்போ அட் திஸ் மோமெண்ட் 2026 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல முதல்வராக இருந்தும் தோல்வி பெற்றார், தோல்வி அடைந்தார். அப்படிங்கும் போது எதிர்கட்சி தலைவராக இப்ப வந்து உதயநிதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக. இப்ப ஆக மொத்தம் இது ஏன் வந்து சொல்றோம்னா, கிட்டத்தட்ட நீங்க சொல்ற அந்த எங்கிட்ட மோதாதே அந்த அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கு. அதாவது விஜய் வர்சஸ் உதயநிதி. இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சமயத்துல யூ கால் இட் அன்பார்ச்சுனேட்லி ஆர் அதர்வைஸ் அதிமுக ஸ்பிளிட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு ரெண்டு மூணு நாளா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. எடப்பாடி வந்து அதாவது திமுக விஜய் வரக்கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக அதிமுகவை ஆதரித்து, அதாவது அவுட் சைடு சப்போர்ட்னு சொல்லக்கூடிய வெளியிலிருந்து ஆதரித்து எடப்பாடியை முதல்வராக்குவதற்கு ஒரு பேச்சு நடைபெற்று அது கிட்டத்தட்ட வந்து எடப்பாடியை அதுக்கு ஓகே சொல்லிட்டார். திமுக ஃபேமிலிலையும் அதாவது திமுகவிலையும் ஓகே சொல்லிட்டாங்க ஸ்டாலின், அதாவது விஜயை வரவிடக்கூடாது அப்படின்னா 2 திராவிட கட்சி மாறி மாறி ஒண்ணு நீங்க இருக்கணும் இல்ல நாங்க இருக்கணும், இது தாண்டி 3வது ஆள் வரக்கூடாது, வந்தா இது அப்புறம் இட் வில் பி வைடு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே இது ஒரு பெரிய கலாட்டாச்சு. நான் கூட வேற சில நிகழ்வுகளை பேசியிருந்தேன். ஸ்டாலின் குடும்பத்திலேயே வந்து ஒரு பெரிய ஒரு முந்தானத்து வந்து தகராறாகி அவங்க பெங்களூர்ல இருந்து செல்வி, அதாவது கருணாநிதியுடைய பெண், ஸ்டாலினுக்கெல்லாம் அக்கா அழகிரிக்கும் அவங்க மூத்தவங்க அவங்க, அப்புறம் கனிமொழி அவர்கள் ராதாத்தி அம்மாளின் மகள், அதுக்கப்புறம் கயல்வழி அதாவது அழகிரியோட மகள், மூக்க அழகிரியோட மகள் மதுரையிலிருந்து, இவங்கெல்லாம் வந்து வீட்டுல வந்து ஒரே தகராறு பண்ணி துர்கா ஸ்டாலின் அவர்களிடமும் வந்து நீங்க சபரீசன் நீங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ வந்து கடைசியில இவரை ஸ்டாலின் அவர்கள் வந்து குளத்தூர்ல ஒரு
முதல்வரா இருந்து தோக்கற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க. அதுக்கு காரணம் நீங்க பண்ண அட்டகாசம் தான். பல விஷயங்கள் அவங்க வந்து பேசி, இப்ப அதிமுகவுக்கு நீங்க வந்து ஆதரவு விஜய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க போய் பண்ணீங்கன்னா, இது வரைக்கும் எதிர்பூர்வமா 10 நாளைக்கு முன்னாள் வரைக்கும் அவர் வந்து எடப்பாடி வந்து பாலிடால் குறிச்சவர் வந்து பஞ்ச் லைன் பேசுறாருன்னு எதையோ ஒரு நடிகையுடன் அவருக்கு இருந்ததாக சொல்லப்பட்ட ஒரு தொடர்பை வந்து மனசுல வச்சுட்டு பேசினாரு. பதிலுக்கு இவர் வந்து பாஜகவின் கொத்தடிமை அப்படின்னு சொல்லி எடப்பாடிய வந்து உதயநிதி பேசினாரு. மறுபடியும் அவங்க வந்து கிருஷ்ணகிரியில வந்து 2 வயசு குழந்தைய வந்து பெண் குழந்தைய பாலின வன்புணர்வு செய்தது வந்து திமுக நிர்வாகின்னு பேசினாங்க. பதிலுக்கு இவங்க வந்து பொள்ளாச்சியில வந்து அதிமுக அமைச்சருடைய மகன் செய்யலையா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி 10 நாள் முன்னாள் வரைக்கும் பேசியிருந்துட்டு இப்ப திடீர்னு திமுக வந்து அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்னு சொன்னா மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? இப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அப்போ திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு இது திமுக அழிஞ்சு போயிடும், அதாவது இப்ப இல்ல ஓவர பீரியட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பெண்கள் குடும்பத்துல என்ன சொல்றது, நம்ம இதுல சொல்லுவோம் நாத்தனார்கள் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து ஒரு தகராறு ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அவங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சிபிஐ, இடதுசாரி கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், ஏன்னா முதல்ல வந்து மார்க்சிஸ்டும் முஸ்லீம் லீகும் வந்து விஜய்க்கு ஆதரவு இல்லை, நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதாவது சிபிஐயும் அவர் பேர் என்ன விடுதலை சிறுத்தையும் தான் கொஞ்சம் அப்படி வேவரிங்கா இங்கேயும் அங்கேயுமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில வந்து இந்த வீட்டுல தகராறுலாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு அவங்களையும் கூப்பிட்டு நீங்க வந்து என்ன நிபந்தனையற்ற ஆதரவோ நீங்க வேணா அங்க போய் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொருத்தரா அது ஏற்கனவே காங்கிரஸ் வந்து முதல்ல வந்து விஜய் வந்து கான்டாக்ட் பண்ணி 5 பேர் அவங்க எம்எல்ஏஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதுல நிறைய பிழைகள் ஒரு தடவை லெட்டர் கொடுக்கும் போதும் அந்த ப்ரொசீஜர்ஸ் தெரியாம கவர்னர்கிட்ட போய் 4 தடவை பார்த்து லெட்டர் இப்படி கொடுக்கறது அப்படி கொடுக்கறதுங்கிறது அவருக்கு சரியான கைடன்ஸ் விஜய்க்கு இல்லைங்கிறது. செங்கோட்டையன் போன்ற ஒரு 9 டைம் எம்எல்ஏ இருந்தும் அந்த அவர் சொல்றதை இவர் கேட்கலையா இல்ல அவர்கிட்ட கேட்கவே இல்லையா இல்ல என்ன நமக்கு தெரியல. ஏன்னா அதுல பிழை 2 பேர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ல இருந்து ஆதரவு பண்றாங்கன்னா 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஒருத்தர்னு போடுறாங்க. அதே மாதிரி 35% நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கணுங்கிறது முக்கியம் இல்ல. இந்த எஸ்ஆர் பொம்மைன்னு அவரு இந்த கர்நாடகால இந்த ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறேன், ப்ரீ போல் போஸ்ட் போல் அப்படி இல்லைன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ப்ரீ போல் அரேஞ்ச்மெண்ட்ல அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கணும், 118, 234ல 118 வரணும். போஸ்ட் போல்ல வரலாம், ப்ரீ போல்ல வரல ஃபார் எனி ரீசன். இல்ல வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடலாம். இவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி கேட்காம காங்கிரஸ் உடைய லெட்டரை என்க்ளோஸ் பண்ணி கொடுத்தா அப்ப 113 தான் வருது, 5 or 6 குறையுது. ஏன்னா ஒன்னு ரிசைன் பண்ணும், திருச்சி கேட்கல, அப்ப 6 குறையுது. நீ 6க்கு பதில் சொல்லுங்கன்னு கவர்னர் கேட்க கவர்னர் தடுக்கிறாரு, இப்படின்லாம் கன்ஃபியூஷன் வந்தது. ஒரு வழியாக வந்து விசிகாவும் ஒத்துக்கிச்சு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகும் முடியாது, நாங்க வந்து இங்கதான் தொடருவோம், ஆதரவு இல்லைன்னு சொன்ன முஸ்லீம் லீகும் அங்க போயிட்டாங்க. இப்ப இதுலதான் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி அமைச்சிட்டாரு, நல்லபடியா ஆட்சியை நடத்தணும். ஏன்னா 5 வருஷம் நடத்தணும் இல்லையா, அது ஒரு பெரிய இருக்கு. இப்ப 120 சீட்ல இவருடைய இது வந்து 107 தான். ஏன்னா திருச்சி கிழக்குல அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா 107 தான். 108ல 1 குறைஞ்சிரும், 107. அதுலயும் சபாநாயகர் வந்து பொதுவாக வந்து ஓட்டு போட முடியாது, அன்லஸ் ஒரு ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் ஒரு மோஷன்ல வந்து 2 ஈக்குவலா இருந்தா சபாநாயகர் ஓட்டு போடலாம், இல்லைன்னா சபாநாயகர் ஓட்டு போட முடியாது. இவர் கட்சியில இருந்து சபாநாயகர் வருவார்னா அதுலயும் 1 கழிச்சுக்கணும். அப்ப 106ன்னா அதுல ஒரு 5 தான் காங்கிரஸ்ல இருந்து வந்தது, இப்ப மிச்சம் தான் இவங்க கிட்ட இருந்து தான் வருது. இப்ப என்ன அதுல ஒரு சவால் சேலஞ்ச் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், நான் இது என்ன கேள்வி, இஃப் யூ கேன் ஜஸ்ட் ராப் அப் இன் 1 or 2 minutes, 2-3 கேள்விகள் இருக்கு எனக்கு. நம்ம we need to wrap up in about 5-10 minutes. Just wrap this part 1 minute and then அடுத்த கேள்விக்கு போலாம் சார். Back to you.
சோ இப்ப இவருக்கு நிறைய சவால்கள் இருக்கு. ஏன்னா இதை மெஜாரிட்டி கண்டினியூ பண்ண முடியுமா? இது திமுகவுடைய ஒரு காலத்துல இவரே இதை கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்லி திமுக கொள்ளையடிச்ச பணத்துல வந்து அறிவாலயம் பக்கத்துல போற கட்சி எல்லாம் கூப்பிட்டு கூட்டணி கட்சியா வச்சிருக்கிற கல்லாப்பெட்டி கூட்டணின்னு இதே விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் சொல்லியிருக்காரு. அதே கூட்டத்தை அதே கட்சியிலே இவர் வந்து ஆதரவுடன் பண்ணுகிறாரு. அங்க ஸ்டாலினுக்கு பதில் இந்த இடத்துல விஜய் இருக்காரு. இதை தவிர வேற ஒன்றும் வித்தியாசமே இல்லை. இப்ப கூட போய் அவரு வீரமணி அவர் திராவிட கழக தலைவர் வீரமணியை கூட போய் சந்திச்சு ஆட்சி வாங்கியிருக்காரு முதல்வர் ஆனதுக்கு அப்புறம். அதனால எப்படி இந்த மெஜாரிட்டி மெயின்டைன் பண்ண போறாருன்றது ஒரு பெரிய சவால். அப்படி மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லு மாதிரி இவங்க வந்தாங்க இந்த கட்சிகள்னா எனி டைம் வந்து இந்த புலிங் தி கார்பெட் ஆண்டது லெக்ஸுங்கிற மாதிரி பண்ணாங்கன்னா ஆட்சி கவர்ந்துரும். அதுதான் இவருடைய பெரிய சவாலாக இருக்கும். மிக்க நன்றி சார். நான் வந்து அடுத்த டாபிக் போலாம். இப்போ இது நான் ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் விஷயம், பட் ஐ வாண்ட் டு ஸ்டில் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். இப்போ இது வந்து விஜயின் முதல் குடும்பம், அதாவது இவரது மனைவி, அப்புறம் இவரது பையன், பெண். இது ஆக்சுவலி ஓல்டர் பிக்சர். இப்போ புதுசுல இன்னும் கூட ஒரு பசங்களாம் வளர்ந்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் சொல்லலாம், இது பாருங்க, இது ஒரு பர்சனல் வாழ்க்கை, இதை கொண்டு வராதிங்க அப்படின்னு. ரொம்ப சரி. ஆனால் இப்ப இருக்கிற பெண் நண்பி ஏன் வந்தாங்க இனாகிரேஷனுக்கு? அவங்க வந்தப்போ இவங்களை ஏன் கூப்பிடல? நீங்க வந்து கன்சிஸ்டன்டா அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வியூ பாயிண்ட் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது என்ன நடந்ததுங்க? இல்ல, அதாவது உங்களுக்கு தெரியும், இவருடைய மனைவியான திருமதி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்துக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி வந்தது, ஜூன் மாசத்துக்கு அட்ஜர்ன் ஆயிருக்கு. அதுலயே தெளிவா வந்து ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்லாம ஒரு நடிகையுடன் ஒரு 4-5 வருடங்களாக பழக்கமாக இருக்கிறார். லிவின் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்காரு, ரிலேஷன்ஷிப்ல. பல தடவை நான் சொல்லியும் அதுல இருந்து வெளியில வந்துடுவேன், நான் வந்து இனிமேல் சரியா நடந்துப்பேன்னு சொல்லி நடந்துக்கல. என்ன வீட்டுல இருந்து வெளியில போக விடாம எனக்கு போன் எல்லாம் பேசக்கூடாது, வெளியில போக கூடாதுன்னு என்னுடைய சுதந்திரத்தையும் வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறார்னு வந்து அவங்க பெட்டிஷன் போட்ட அந்த அபிடவிட் வந்து அது ஏதோ பொலிட்டிக்கல்ங்கிறதுனால வெளியில லீக் ஆகி அது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டா வந்தது. இதுக்கு நடுவுல இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இவருடைய அப்பா அம்மா, அது S.A. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர், அவங்களுடைய பல வருஷங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு பொது இடத்துல வரும்போது மத்த எல்லாத்தையும் கை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவங்க அப்பா அம்மாவும் ஆர்வமா பையன் கிட்ட, அந்த விஜய் கிட்ட வந்து கை கொடுக்க வரும்போது அவாய்ட் பண்ணிட்டு தாண்டி போயிட்டாரு. இந்த வீடியோக்கள் எல்லாம் வந்தது. என்னதான் அவங்களுக்குள்ள மனவேற்றுமை இருந்தாலும் முதலா இவர் வந்து இவரை வச்சு ஒரு 3 படம் தயார் பண்ணது அவங்க அப்பா S.A.C. அவர்கள் தான். அந்த 3 படம் தோல்வி அடைஞ்சா கூட இவருக்காக உண்மையை சொல்ல போனா ஏதோ ஒரு தடவை வந்து என்னையே கூப்பிட்டு நீங்க ஒரு படம் தயார் பண்ண முடியுமா என் பையனுக்காக கேட்டிருக்காரு. நான் சொல்றது ரொம்ப வருஷம் முன்னால. அதாவது விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா வர்றதுக்கு முன்னால முதல் ஒரு 4-5 படம் வரிசையா தோல்வி அடைஞ்ச போது அந்த அளவுக்கு வளர்த்து கஷ்டப்பட்டு பண்ணவங்களை வந்து என்ன கருத்து வேற்றுமையா இருந்தாலும் அப்பா அம்மாவையும் இது பண்ணலன்னு இந்த விழாவுக்கு, இந்த வெற்றி பதவியேற்பு விழாவுக்கு ஒரு வழியா அப்பா அம்மாவோட ஏதோ ஒரு சுமாரான ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட்டின்னு வந்துட்டாரு. மனைவி அவங்க வரல, இவரோட பையனும் வந்து வரல, பொண்ணு வந்து லண்டன்ல எங்கேயோ படிக்கிறாங்க, லீவுக்கு வந்திருக்காங்க, இங்கதான் இருக்காங்க, தமிழ்நாட்டுல இல்ல சென்னையில எங்கேயோ இருக்காங்க. அவங்களும் வந்து வரல. ஆனால் வந்து எந்த நடிகை அப்படின்னு சொல்லப்பட்டு இது வந்ததோ அந்த நடிகையோட மறுநாளே, அப்போ அந்த விவாகரத்து ஃபைல் பண்ண மறுநாளே அந்த நடிகையோட ஒரு திருமணத்துக்கு வந்து ஒரே கலர் ட்ரெஸ்ல போய் ஆமா அப்படிதான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல அவர் வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து போட்டாரு. அந்த அம்மாவும் போட்டாங்க. அவங்க முதல் ரோல உட்கார்ந்து இருந்தாங்க. இதுதான் எல்லாருக்கும் உள்ள கேள்வியா இருக்கு. அப்கோர்ஸ் சொல்லலாம், அது வந்து அவருடைய தனிப்பட்ட பர்சனல் விவகாரம்னு. பட் பப்ளிக்கா ஒரு பொது தலைவர்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாலும் அது வந்து மக்கள் வந்து அதை கவனிப்பாங்க. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு அது வந்து கஷ்டமான விஷயம். அதாவது யூ ஷுட் பி அ ரோல் மாடல். நீங்க ஒரு குடும்பத்துக்கே சரியான தலைவராக, உங்க மனைவிக்கு வந்து சரியான கணவராக, உங்கள் பிள்ளைகளுக்கு தகப்பனாராக இல்லைன்னா நீங்க வந்து விஜய் மாமா, விஜய் அண்ணன், விஜய் வந்து நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த உறவு முறையெல்லாம் சொல்றது எவ்வளவு நியாயம் அப்படிங்கிறது இவருக்கு எதிரான விமர்சனம். சோ ஒரு குடும்ப தலைவராக இருப்பதற்கே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு நீங்கள் எப்படி நன்மை செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இவருக்கு எதிரான விமர்சனமா இருக்குங்கிறது உண்மை. அதுக்கு அவரிடம் பதில் இல்லை.
அவர் பதில் சொல்ல விரும்பவில்லைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவருடைய பதில் வந்து அந்த விவகாரத்துக்கு மறுநாளே தெரிஞ்சு போச்சு. ஆமா அப்படிதான் முதல் மரியாதையில படத்துல வரும், ஆமா அவளை வச்சிருக்கேன் அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்ற மாதிரி ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி வந்து ஒரு அர்த்தத்துல வந்து பதில் சொல்றாரு. இதை எவ்வளவு தூரம் அவருடைய ரசிகர்கள் இதை பரவாயில்லன்னு ஏத்துக்கிறாங்க. அப்பதான் வந்து யாரோ 2 பெண்கள் வந்து நாங்க விஜய்க்கு தங்கச்சியாவும் இருப்போம், சங்கீதா போனா என்ன, அதாவது அவருடைய மனைவி சங்கீதா போனா என்ன, நாங்க இருக்கோம், தங்கச்சியா வேணாலும் இருப்போம், இல்ல பொண்டாட்டியா இருக்கணும்னாலும் இருப்போம்லாம் பேசி அது ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு விமர்சனம் எழுந்தது. உண்மையிலேயே அப்படி வந்து அந்த பேசின பெண்கள் வந்து கல்யாணம் ஆகி கணவரோடு குடும்பம் நடத்துறவங்க, குழந்தை இருக்கிறவங்க. பொதுவா வந்து அந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. அப்படி பேசுறது வந்து ரொம்ப அநாகரிகமாகவும் பண்பாடே வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வந்து இவர் வந்து உருவாக்கி இருக்காரு அப்படின்னு இவர் குடும்பத்துல நடக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். பட் இவர் நடந்துக்கிற விதம் இந்த தமிழ்நாட்டு குடும்பங்களில் பெண்கள், குறிப்பாக பெண்கள், இவர்களுடைய அந்த கலாச்சார பண்பாடையே வந்து ஒரு கொச்சையான முறையில கொண்டு போறாரு தலைவர்ங்கிற முறையில, அப்படிங்கிற விமர்சனத்தை புறந்தள்ளி விட முடியாது. மிக்க நன்றி சார். இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கலாம். விஜயின் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, இம்ப்ரெசிவ், அதாவது டிஜிட்டல் விஷயத்துல வந்து பூந்து விளையாடுறாங்க. இந்த மாதிரி நடக்குதுன்னா இதுக்கு பதிலாக அதிமுகலையோ திமுகவும் ரொம்ப பவர்ஃபுல் ஐடி, அவங்க இதெல்லாம் எப்படி கோட்டை விட்டாங்க? இது வந்து சொல்றாங்க பாருங்க, 1000க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருந்திருக்கான், தினம் 1000க்கும் மேற்பட்ட போஸ்ட். ஏதோ ஒண்ணு, இட்லி சாப்பிட்டார் இன்னைக்கு, நாளைக்கு பூரி சாப்பிட போறார், நேற்றுக்கு வந்து வடை சாப்பிட, ஏதோ இது மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. 25,000க்கும் மேற்பட்ட பாட் கமிட்மெண்ட். சார் இது வந்து என்னன்னா, எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இதுக்கு முன்னாலே நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு 2 நிமிஷம் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். வேலை பண்ணதெல்லாம் ஒருத்தர், ஆனா அதனுடைய பலன் வந்து இன்னொருத்தருக்கு போயிருக்கு இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு. இது என்னுடைய கண் பார்வை, தப்பா இருக்கலாம் ரைட்டா இருக்குன்னா அது உங்க இஷ்டம், நீங்க என்னோட பார்வை. பட் இந்த மாதிரி இந்த போக்கஸ்டா அடிச்சிருக்காங்க. இது எப்படி தெரியாம போச்சு மத்த கட்சிகளுக்கு? இல்ல, இதுல வந்து நீங்க சொல்றது உண்மைதான். அது வந்து இந்த வீடியோக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000 வீடியோக்கள் வந்து அப்லோடு பண்ணப்பட்டிருக்கு. எங்க இருந்து அப்லோட் ஆயிருக்குன்னா, இஸ்தான்புல், துருக்கி. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுன்னு பொதுவா நம்பப்படுகிற துருக்கி, இஸ்தான்புல், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, லண்டன், இப்படி அதாவது இங்கதான் வீடியோ எடுப்பாங்க. பட் அங்கிருந்து அப்லோட் ஆகுது. சோ தட் வந்து எங்க அப்லோட் ஆகுது, யார் பண்றாங்கன்றத உளவுத்துறையால, திமுக சைபர் கிரைமோ உளவுத்துறையோ இல்ல யாருக்கான இல்ல இந்திய உளவுத்துறையோ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, கண்டுபிடிக்க முடியாதுன்னு இல்ல, கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கிற அளவுக்கு வந்து அந்த மாதிரி வந்திருக்கு. திமுக வந்து ஐடி விங் வந்து இத்தனையும் ரொம்ப பவர்ஃபுல். ஐபேக் அவங்க பெண் நிறுவனம் அவங்களுடையது, சொந்த சவரீசன் அவங்க வகைராவுடையது. அதை தவிர ஐபேக், அது தவிர இன்னும் 3 அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி 4 கம்பெனி அவங்க வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் அது எதுக்காக பண்ணாங்கன்னா, அதிமுக பக்கம் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனியுமே போகக்கூடாதுன்றதுனால எல்லாரையும் இங்க ரீடைனர் கொடுத்து பணம் கொடுத்து போட்டு வச்சுட்டு அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் பிரமாணியான ஆந்திரால இருந்து ஒரு கம்பெனியை மட்டும் அதிமுக கொண்டு வச்சாங்க. இப்ப திமுக ஐடியில வந்து விஜய் சினிமா கவர்ச்சியை வைத்துக் கொண்டு வருகிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும். இது ஒன்றும் ஒரு பெரிய அதுக்கு ஒரு கெஸ்ஸிங் வேண்டியதில்லை. அவருடைய அந்த பலமே அந்த சினிமாவில் அவருக்கு இருக்கிற அந்த பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி, அந்த சினிமா முகம் தான். அப்படிங்க அதுதான் வந்து வந்திருக்கு. கஷ்டப்பட்டு இல்லைன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்ச 129 நாள் இதுல பரப்புரை பண்ண சீமான் வந்து ஜெயிக்கல, 126 நாள் பண்ண எடப்பாடி ஜெயிக்கல, 121 நாள் பண்ண மு.க. ஸ்டாலின் இவரை தாண்டி 18 நாள்ல அதுவும் வந்து 8 இடத்துல பேசியிருக்காரு. 20 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல கூட பேசல. 10 இடங்கள்ல வெறும் ரோட் ஷோ கையை மட்டும் அப்படி ஆட்டிட்டு போனது அவரால் வந்து இவ்வளவு 107 108 வாங்க முடியுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து ஒரு பெரிய இந்த டிஜிட்டல் என்ன சொல்றது, அந்த மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப மிகப்பெரிய, யாருமே எதிர்பார்க்கல விஜய் சைட்ல இருந்து இப்படி ஒண்ணு நடக்கும்னு. இது நம்மளாம் எதிர்பார்க்கல, மக்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்றதை விட திமுக ஐடிவிங்க காம்ப்ளசண்டா இருந்துட்டாங்க.
விஜய் எல்லாம் அவ்வளவு தூரம் எங்க இருந்து பண்ண போறாரு, வெறும் சினிமா அந்த முகத்தை மட்டும் நம்பி நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் அவரை கொண்டு போய், அதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசுக்கு 5 வயசு குழந்தை அம்மா அப்பா நீங்க விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலன்னா நான் செத்து போயிடுவேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், இப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள், பெண்கள் பேசுற மாதிரி, வாலிபர்கள் பேசுற மாதிரி, குழந்தைகள். ஏன்னா இவர் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த பதவியேற்பு விழால முக்கியமான நன்றி சொல்லும் போது, குட்டீஸ் நீங்க எல்லாம் போய் உங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்லி ஓட்டு போட வச்சீங்க, நன்றி. இப்போ நேபாளல பாலேந்தர் ஷா பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காரு. அவர் புதுசா கொண்ட ரூல்ல 20 வயசு வரைக்கும் மாணவர்கள் அரசியலுக்கே வரக்கூடாது, அரசியல் பேசக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. புதிய சட்டம், நேபாளல புதிய பிரதமர். அப்போ இத குட்டீஸ்ன்னு சொல்லி இப்பவே அவங்களை அரசியல், எதுக்காக விஜய் மாமா வரணும்னு தெரியாத வயசுல அவங்கள அரசியல் பேச வச்சா அந்த ஒரு கலாச்சாரங்கிறது அது கெட்டு போயிடும். அந்த வயசுலயே அந்த அரசியல்ங்கிறது, விஜயுடைய அரசியல்ங்கிறத தாண்டி அந்த 6 வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் மைண்டட்னா அந்த சோசியல் அட்மாஸ்பியரே கெட்டு போகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வலுவான குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. மிக்க நன்றி சார். நேர்களே, நாங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்களை தான் நாங்க எடுத்துக்க போறோம். இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, அது நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி அது ஒரு லெவல் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்களேன். நீங்க எங்க ப்ரோக்ராமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தபடியா என்ன நடக்கணும், எது நல்லது நாட்டுக்கு, எது நல்லது வீட்டுக்கு, எது நல்லது உங்களுக்கு, அப்படிங்கிற விஷயங்களை தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். மிக்க மிக்க நன்றி. நீங்க எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. திரிசக்தி சார் வரேன் சார். திரிசக்தி சார் கொண்டு வந்ததே இந்த காரணம் தான். ஏன்னா அவரிடம் இருக்கிற களஞ்சியத்தை நாங்க இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறோம். சார் சொல்லுங்க சார். இல்ல, அதாவது விஜய் ஏன் மக்கள் விஜயோட ஆட்சி ரொம்ப தாங்காது, இல்ல நம்பிக்கை. ஏன்னா இப்போ ஓட்டு போட்டவங்களை கிட்டத்தட்ட 4.5 கோடி பேருக்கு மேல 1.7 crores அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக 1.5 கோடி வாக்கு சுமாரா வாங்கியிருக்காங்க. அதோட இன்னொரு 20 லட்சம் கம்மியா அதிமுக வாங்கியிருக்காங்க. அப்ப திமுக அதிமுக அதாவது இவருக்கு எதிரான வாக்குகள்னு பாத்தீங்கன்னா 65%. அதுல சீமா 4% கழிச்சீங்கன்னா 60%க்கு மேல இவருக்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இவர் பரப்புரை, இவர் அது எப்பெல்லாம் அந்த வீடியோ மூலமா எப்படி பேசுறாரோ அங்கெல்லாம் என்ன சொன்னாருன்னா, வாரிசு அரசியலுக்கு எதிரானவன்னான்னு சொல்றாரு. ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக காங்கிரஸ், அங்க வாரிசு அரசியல் சோனியா காந்தி குடும்பத்தை தவிர வேற யார் காங்கிரஸ்ல தலைமை மல்லிகார்ஜுன் கார்கே வந்துட போறாரு, உண்மையான தலைவரா இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, கேஸ்ட் பேசிஸான அரசியல் நான் பண்ண மாட்டேன்னாரு. பிசிகாவை உள்ள கூட்டு வந்தா என்ன அர்த்தம், அது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பறையர்கள்னு சொல்லக்கூடிய, அவங்க வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லல, அப்படின்னு சொன்னவரு எதிர்ப்பக்கத்துல இருந்து கூட்டு வராரு. அதே மாதிரி மதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு, நான் அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ண மாட்டேன். இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் அவங்க அது செக்குலர், அதுவே பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ வந்தா, நம்ம பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்தா சரின்னோ சரியில்லைன்னோ சொல்லல. அதாவது விஜய் அவர் என்னெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரோ, ஆட்சியில அமரணும், எப்படியாவது முதல்வர் ஆகணுங்கிறதுக்காக அது அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னதெல்லாம் கரெக்டா முன்னாலே பண்ணிட்டாரு. இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. போக போக இன்னும் மக்களுக்கு என்னென்ன அதிர்ச்சி காத்திருக்கு, இல்ல அதெல்லாம் சரி செய்து கொண்டு அவர் சமாளித்து ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியை கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நன்றி. Thank you.